ஸோ நீங்கள் அடிக்கடி ஏர் ட்ராவல் பண்ணுறவங்களா? ஸோ நீங்கள் இந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் இருங்க. ஸோ மேக்ஸிமம் ஏர் ட்ராவல் பண்ணுறவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா டேட் அண்ட் டைமை பொறுத்து தான் இருக்கும். ஸோ ஏர் டிக்கெட்ஸில் என்னென்னா 12 o'clock மேலே போயிடுச்சுன்னா இந்தியன் ரயில்வே டைம் படி 24 hours தாண்டிச்சுனாலே 0000 அப்படின்னு வந்துடும். ஸோ 0000 வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டேயாக அது வந்து கன்சிடர் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் டேன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ 31st உங்களுக்கு ஃப்ளைட் இருக்குது அப்படின்னா 31st மார்னிங் 12:15 அப்படிங்கிறது உங்கள் ஃப்ளைட் டைமாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் செக்இன் பண்ண வேண்டிய டைம் வந்து 1 day பிஃபோர், அதாவது 30th நைட்டு வந்து நீங்கள் ஏர்போர்ட்டில் போயிட்டு உங்களுடைய செக்இன் ப்ராசஸை கண்டினியூஸ் பண்ணணும். பட் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 31st நைட்டு வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ நீங்கள் டேட்டு 31st பார்த்துட்டு உங்களை சிஎஸ்எஃப்பும் உள்ளே அலோவ் பண்ணிடுவாங்க. பட் உள்ளாடி போனால் தான் தெரியும் உங்களுடைய அந்த ஃப்ளைட்டில் உங்களுடைய டிக்கெட் கன்ஃபர்மேஷன் ஆகிருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா நான் இதோடைய பார்ட் 2 உங்களுக்கு போடுறேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா 1 minute ஷார்ட்ஸ் தான் நம்மளால் போட முடியும் அப்படிங்கிறதுனால